இந்த மெசேஜும் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். மக்கள் எப்போ ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அவங்க கேட்டுக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உயர்ந்த எண்ணங்கள் உடையவர் அவர், மேன்மையான சிந்தனை உடையவர் அவர், அழகான எண்ணங்களை உடையவர் அவர். அப்படித்தான் நம்மளையும் சிருஷ்டித்திருக்கிறார். புதிய சிருஷ்டிப்புல அதுதான் நம்மளுடைய சுதந்திரம். நம்மளுடைய சுதந்திரத்தை அடையும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருந்து நமக்கு உண்டான சுதந்திரத்தை நமக்கு உண்டான சுதந்திரத்தை நாம் அடையும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாராம், அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவர் விரும்புகிறார். அது கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். நான் சொல்லி தர்றது எல்லாமே என்னன்னா, எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டுல இருந்து தான் சொல்லித்தரேனே தவிர அடிக்கிற அறிவுல நான் உங்களுக்கு சொல்லித்தரல. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது சில விஷயங்கள்லாம் படிச்சு நாம தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்கள் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்கள் அனுபவத்துல நாம் தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே உண்மைதான். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டிவியில சொல்லி தருவாங்க, ரேடியோல சொல்லி தருவாங்க. ஸோ அது கேள்விப்பட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னது, நாமளே படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பேசலாம். சிலதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துல யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அனுபவப்பட்டு அனுபவசாலியில கஷ்டப்பட்டு நம்ம கத்துக்கலாம். இது எல்லாமே ஒளிதான். இட்ஸ் ஆல் லைட், இட்ஸ் ஆல் நாலேஜ், and we don't have any questions about it, and we don't dispute this learning. ஓகேவா? நம்ம இதை எல்லாமே எதுவுமே நம்ம குறை சொல்றதே கிடையாது. பட் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதான் மெய்யான சத்தியம். மெய்யான சத்தியம்னா என்னன்னா, அவர் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்துகிறார். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் மெய்யான சத்தியம். அவரே நம்மளை சந்திச்சு இதான் அப்படின்னு சொல்லி தருவார். அதுக்கு பேர் தான் ரெவலேஷன். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ரெவலேஷன். ஹீ ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. அவர் தாமே தம்மை வெளிப்படுத்தினார். இது இந்த அனுபவம் ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு அனுபவம். அது புரிஞ்சிக்க முடியாது, வெளியில சொல்லவும் முடியாது. ஆனா உங்களுக்குள்ளாரே அது பல விஷயங்களை செய்யும். இதுதான் ரெவலேஷன் நாலேஜ். ரெவலேஷன் நாலேஜுக்கும் படிச்சு தெரிஞ்சுக்கிற நாலேஜுக்கும் அனுபவத்துல வர நாலேஜுக்கும் கேள்விப்பட்டு வர நாலேஜுக்கும் நிறைய 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 வித்தியாசம் உண்டு. வேதவசனம் அப்படிதான் போதிக்குது. ரெவலேஷன் நாலேஜ். எனிவேஸ், இன்னைக்கு நான் உங்களோட பேச இருக்குது போன வாரத்தோடைய பார்ட் 2. நிறைய பேர் இப்பதான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களை அன்புடன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வரவேற்கிறேன். போன வாரம் மாதிரி இந்த வாரமும் கொஞ்சம் பைபிள் வசனத்துல இருந்து நம்ம சில விஷயங்கள்லாம் எடுத்து வாசிக்கணும். போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன். அகெயின் நான் சொல்லி கொடுக்கறத நீங்க கேட்குறீங்க, நான் சொல்லி கொடுக்கறத நீங்க படிக்கிறீங்க. இதெல்லாம் நாலேஜ். இதெல்லாம் என்னது? அறிவு, தேவனுக்கு உண்டான அறிவு. ஆனா இந்த அறிவு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு பிரியமான சகோதரி, இதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு இதை சொல்லி தரீங்க? இது எதை லீட் பண்ணும்னா, உங்களை கொண்டு போய் கர்த்தர் இடத்துல சேர்க்கும்.
நீங்க தான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே எனக்கு ரெவலேஷன், தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஓகேவா? அத நான் திருப்பி எடுத்துட்டு போய் நான் படிச்சு அதை திருப்பி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரைட்? இதை நீங்க கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க திருப்பி ஆவியானவர்கிட்ட போய் நின்னு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க அப்படி சொல்லும்போது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். இல்லைன்னா புரியாது. இல்லைன்னா நீங்க ஏனோ தானோ அப்படின்னு லைஃப் போயிடும். ஒரு இம்பாக்டே இருக்காது. உங்க லைஃப்ல எதையும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. ரைட்டா? எதுவும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. அப்புறம் நீங்க அனுபவிக்கலைன்னா அப்புறம் என்ன யூஸ்? யூஸே கிடையாது. நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணும்? நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே ப்ளீஸ் கேன் யூ ரிவீல் யுவர் செல்ஃப் டு மீ அப்படின்னு சொல்லி கேட்கணும். கண்டிப்பா கேளுங்க. ஓகே, அனுபவிங்க. அப்பதான் அது சாட்சியான வாழ்க்கையா மாறும். அப்பதான் அது சாட்சியான வாழ்க்கையா மாறும். இல்ல சாட்சிய வாழ்க்கையான மாறவே மாறாது. எல்லா சப்ஜெக்ட்லயுமே அப்படிதான். கொடுக்கறதுலயும் அப்படித்தான். தைத்து நம்ம காசு விஷயத்துல பேசுறோம்ல, அதுலயும் அப்படித்தான். இல்ல தைத்து வேண்டாம், பைனான்சியல் மிராக்கிள்ஸ் அதுலயும் அப்படித்தான். அதேதான் ஹீலிங்லயும் அப்படித்தான். ஹீலிங்லயும் அப்படிதான். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒய்ஃபோட பிரச்சனையா? போய் அவர்கிட்ட சொல்லி கேளுங்க, ரெவலேஷன். ஹஸ்பண்டோட பிரச்சனையா? அதே கேளுங்க. பிள்ளைங்களோட பிரச்சனையா? அதே கேளுங்க. என்ன உங்க பிரச்சனையா இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவனால சால்வ் பண்ண முடியும். அந்த அறிவு நமக்கு இருக்கு. ஆனா ஏன் நம்மளால ஜெயிக்க முடியலன்னா, ஏன்னா நமக்கு ரெவலேஷன் இல்ல, வெளிப்படுத்தல், வெளிப்பாடு இல்ல. இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல சண்டை நடக்குது. ஏன் சண்டை நடக்குது? தெரியாது, யாருக்கும் தெரியாது. வேதத்துல படிச்சவங்க வேதத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதனால அது நடக்குது. அது ஏன் இப்ப நடக்கணும்? இந்த காலத்துல ஏன் நடக்கணும்? அப்ப ஏசு சீக்கிரம் வர போறாரா? இப்பெல்லாம் இருக்கும். அது யாரு சொன்னாலும் மனசு ஆறாது. அப்புறம் என்ன பண்ணும்? சரி, எது நடந்தா என்ன கருமம், நம்ம போய் சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு போயிடுவோம். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. நான் அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்படிலாம் இருக்கவே கூடாது. என்ன நடக்க போகுது இந்த வருஷம்? என்கிட்ட ஆவியானவர் சொன்னாரு, தேர் வில் பி பவர் டிரான்ஸ்பர் அப்படின்னாரு. வல்லமைகள் அசைக்கப்படும், வல்லமைகள் மாற்றப்படும், வல்லமைகள் சண்டை போடும். இப்படிலாம் அவர் எனக்கு சொன்னார். அப்ப எனக்கு புரியல. ஆனா அது சில பேர்கிட்ட சொன்னேன். எல்லாரும் ஏதோ சொல்றான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யாருக்கும் புரியல. எனக்குமே புரியல. என்ன சொல்ல, என்ன வல்லமைகள் என்னது அப்படின்லாம் நான் நினைச்சேன். அப்படின்னுட்டு நான் அதை பர்சீவ் பண்ணி கேட்கல. பர்சீவ் பண்ணி கேட்கலன்னா என்னன்னா, அது என்னது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பசங்களாம் கேட்பாங்க, எனக்கு சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா மண்டையை வெடிச்சிரும் அப்படின்னு நான் கேட்கல. சரி, அவர் ஏதோ சொல்றாரு அப்படியே விட்டேன். எனக்கு எட்டாவது ஏதோ சொல்றாரு அப்படியே விட்டேன். அப்ப இப்ப நடக்கிறத பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியுது. ஓகே, இதுதான் அதுவா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா வேற ஒரு விஷயம் நடக்க போய் இருக்கிறது. சரி, ஓகே, அது இன்னும் நாளைக்கு நாம் பேசுவோம். இன்னைக்கு வேண்டாம். போன வாரம் நம்ம என்ன பேசணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தி பேசணும், சாபத்தை பத்தி பேசணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசணும் நம்ம. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாபத்தை பத்தி பேச போறோம். ஓகேவா? இப்ப யோபு புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது.
ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே பயங்கரமா இருக்கும். பாத்தீங்கன்னா பிசாசானவன் பரலோகத்துக்குள்ளார நுழையிறான். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. பிசாசானவன் எப்படி பரலோகத்துக்குள்ளார நுழையலாம்? அவனுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறா அப்படின்னு நம்ம எல்லாருமே மண்டையில ஒரு காலத்துல யோசித்திருக்கலாம். சில பேர் இப்ப தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்லித்தரேன். When the Lord created the world, கர்த்தராகிய தேவன் வானங்களையும் பூமிகளையும் சிருஷ்டிக்கும் பொழுது he created a system. அதான் நான் என் யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கிறேன். அதை நீங்க இயங்குகிற எப்படி இயங்க வேண்டும் என்று அவர் இயங்குற முறையை வடிவமைக்கிறார். இப்படிதான் இயங்கணும், கண்ணா பின்னா நீ இயங்கக்கூடாது, இப்படிதான் இயங்கணும்னு அவரு வடிவமைக்கிறார். அதுக்கு பேர் தான் சிஸ்டம். இயங்குற இயக்கம் சிஸ்டம், அதை கிரியேட் பண்றது. அந்த சிஸ்டத்தின்படி he creates angels, angelic beings. ஏஞ்சலிக் பீயிங்ஸ்ல தி பெஸ்ட் ஆன ஏஞ்சல் யாருன்னா அவர் தான் லூசிஃபர். அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அவர் வந்து யாருன்னா he is the best lawyer. நல்லா கேட்டுக்கோங்க, he is the best lawyer. ஹலோ, அவர் வந்து பெஸ்ட் அட்வொகேட். அவர் அக்கு வேற ஆணி வேற புடிங்கிடுவார் அவரு. ஹலோ, அப்படிப்பட்டவர் தான் லூசிஃபர். ஆனா லூசிஃபர் வந்து அவனுக்கு வைத்தறிச்சல். நானே கடவுள் மாதிரி இருக்கிறேன், இன்ஃபேக்ட் நானே அவரை விட பெஸ்டா இருக்கிறேன், என்ன எல்லாரும் வழிபடுறது இந்த போய் வழிபடுறாங்க அப்படின்னு அவனுக்கு வைத்தறிச்சல். அந்த வைத்தறிச்சல்னால தான் எல்லா தப்பும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டொப்புன்னு கீழே தள்ளப்பட்டான். ஓகேவா? அதுதான் பைபிள் சொல்லுது. ஓகே, அது அப்படியே இருக்கும். ஆனா அவன் கீழே தள்ளப்பட்டாலும் அவனுக்கு உண்டான பொசிஷன் என்னது? இப்போ நீங்க ஆபீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா மேனேஜர், இவர் யாருப்பா? இவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் யாருப்பா? அவர் தான் கோஆர்டினேட்டர். அவங்க யாருப்பா? அவங்க தான் கான்ஸ்டபிள். இவங்க யாருப்பா? இவங்க தான் வக்கீல், ஜட்ஜி, குமாஸ்தா, அவ்வளவு பேருவாங்க. அந்த மாதிரி இந்த மிஸ்டர் லூசிஃபருக்கு ஒரு பொசிஷன் இருந்தது. அந்த பொசிஷனை தேவன் எடுக்கல, அவனை கீழே தான் எட்டி வச்சாரு. ஆனா அவன் பொசிஷன் அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பாஸ்டர், அது பொசிஷன். ப்ராஃபெட், அதெல்லாம் பொசிஷன். அவன் பாவத்துல விழுந்தாலும் அவன் பாஸ்டர் தான், அவன் பாவத்துல விழுந்தாலும் அவன் ப்ராஃபெட் தான். அதனால நீங்க அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க. பாவத்துல விழுந்தாலும் அப்பா அப்பா தான், பாவத்துல விழுந்தாலும் அம்மா அம்மா தான். பாவத்துல விழுந்தாலும் பிள்ளை பிள்ளை தான். அந்த மாதிரி கணக்கு இது. இதெல்லாம் நமக்கு என்னன்னு ஏன் அப்படிலாம் புரியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இதுக்கு ஓனர் நான் இல்ல, இதுக்கு ஓனர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான், அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். நம்ம ஒண்ணும் கேட்க முடியாது. அவர் அப்படிதான் வச்சிருக்காரு. அதனால தான் மிஸ்டர் லூசிஃபர் ஆன பிசாசு பரலோகத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் நவ். அவரு பரலோகத்துக்கு வருவார். ஆனா பரலோகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் அவரால் போக முடியாது. அவர் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வர்றதுக்கு அனுமதி. அந்த இடத்துக்கு பேரு கோர்ட். போன வாரம் கூட நம்ம படிச்சோம் இல்லையா? என்னது பிரமாணங்களா? வாட் இஸ் இட் கால்? அது ஒரு பகுதி. ஆல்ரைட். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு மட்டும்தான் அவனுக்கு அனுமதி, தவிர வேற எதுக்குமே அவனுக்கு அனுமதி கிடையாது. யாருக்கு? பிசாசானவன். அந்த இடத்துக்கு எதுக்கு சார் வர்றான்? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் வருவான். பிரகாரங்கள், கரெக்ட், பிரகாரங்கள். தேவனுடைய பிரகாரங்களுக்கு மட்டும்தான் வர்றதுக்கு அவனுக்கு அனுமதி உண்டு. தேவனுடைய பிரகாரத்துக்கு எதுக்கு வரானா அவன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் வருவான். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஆனா பாத்தீங்களா அவன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வரான். அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யோபு ஆக்சுவலா வர்றான். வந்ததுக்கு தேவன் தான் அவனை உசுப்பத்தியே விடுறாரு. ஏய், என் ஆளை பாத்தியா? யாரு? அதுதான் யோபு. அவனதானே நான் பாருங்க, இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. பரலோகத்துல தேவனும் பிசாசும் பேசிக்கிறத ரெக்கார்ட் பண்றாங்க. நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க.
சார் நீங்க அவங்க 2 பேரும் பேசவே மாட்டாங்கன்ற மாரிலாம் நீங்க வில்லத்தனம் போட்டு வச்சிருந்தீங்க. அவைங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? நீங்க அந்த அந்த பகுதிய நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். "ஏய் யார்றா நீங்க? என்னமோ ஃப்ரெண்ட் மாரி பேசிக்கிறீங்க." இவன் எவ்வளோ நக்கல் நையாண்டியா பேசுறான் பாருங்க. யாரு? பிசாசானவன். யார்கிட்ட? கடவுள்கிட்ட. ஹ், எனக்கு தெரியாதா? நீ அவன எப்படிலாம் புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறன்னு தெரியாதா? நீ அவன எப்படிலாம் பாதுகாத்து வச்சிருக்கிற எனக்கு தெரியாதா? அப்படிங்கிறான் அவன். டேய்! அவரு யார் தெரியுமாடா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமலே நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற. பார்த்தீங்களா? இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க. கர்த்தரும், பிசாசானவனும் பேசிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் வருவோம். இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் நான் டக்கு டக்குன்னு முடிக்கணும். இவன் என்ன பண்றான்? யோப பத்தி பேசுறான். ஓகே. யோபு யோப எப்படி சாவடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஏய், யோப எந்த லெவலுக்கு வச்சு செய்யணும்ன்றத பிளான் பண்றாங்க பரலோகத்துல. ம். இது மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் பைபிள்ல இருக்கு. அதையும் நான் சொல்லித்தரேன். ஓகே. இயேசு வந்து சொல்றாரு. இயேசு வந்து சொல்றாரு. சிமியோன், சிமியோன் அப்படிங்கிறாரு. உடனே நம்ம குரூப்ல ஒரு சிமியோன் பாஸ்டர் இருக்கிறாரு. அவரு கிடையாது. இது வந்து சைமன், சைமன், சிமியோன், சிமியோன். யாரு? பேதுரு தான். பிசாசு அஹ், பிசாசுக்கு பிசாசு உன்னை ரொம்ப விசாரிச்சான்பா. அவன் ஏன்டா என்ன விசாரிக்கணும்? அவன் வந்து உன்னை போட்டு தள்ளணுமா விசாரிக்கிறான். பாருங்க எப்படி இயேசு எப்படி சொல்றாரு பாரு. அஹ், கோதுமையை புடைக்கிறத போல உன்னை புடைக்கணும்னு அவன் விசாரிக்கிறான்ப்பா. அட பாவி, என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. பிசாசானவன் பேதுருவ புடைக்கணும்னு கேட்டிருக்கிறான் பர்மிஷன். அதை இயேசு நிப்பாட்டி இருக்க முடியாதா? இயேசு நிப்பாட்டல. நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்ம தலைவர் பேதுரு அவ்வளவு வேலை பண்ணிருக்கிறார். ஓகே. இயேசு வர்றதுக்கு முன்னாடி இவர் அவ்வளவு விஷயம் பண்ணிருக்கிறார். நான் தான் போன வருஷம் சொன்னேன். போன வாரம் சொன்னேன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் காரணம் யாருன்னா, ஒண்ணு நம்ம, இன்னொன்னு நம்ம அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய தாத்தா பாட்டி மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் என்ன நடக்கும்? இந்த பிசாசானவன் ஆவியா இருக்கிறதுனால அவன் ஒரு அவன் ஒரு ஏஞ்சல். அவன் ஒரு அனாயிண்டட் ஏஞ்சல். அவன் என்ன பண்ணுவான்? அவர் அப்படியே இன்வெஸ்டிகேட்டர், சிபிஐ மாதிரி, சிபிஐ எஃபிஐ மாதிரி என்ன பண்ணுவான்? நம்ம பழைய ஃபைல் எல்லாம் போய் தேடுவான். டக 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 டகன்னு போய் தேடி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும். எங்கேயாவது நம்ம மாட்டு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பொண்டாட்டியை திட்டிருப்போம், புருஷனை திட்டிருப்பான், அவனை திட்டிருப்போம், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பான். அதெல்லாம் அப்படியே உருவி எடுத்துட்டு வந்து ரெக்கார்டு எடுத்துட்டு வந்து காட்டுவான். இங்க பாத்தீங்களா? இவங்க லட்சணத்தெல்லாம் பாத்தீங்களா? நீங்க நீங்க தான் உண்மையான கர்த்தர். நீங்க தான் பொய்யே உரைக்காத கர்த்தர். நீங்க தான் நீதி செய்கிற கர்த்தர். ஆனா உன் பையன் என்ன லட்சணத்துல இருக்கிறான்னு நீ பாக்குறியா? ஆனா நீ நீதி செய்கிறவன், நீ நியாயம் செய்கிறவர், எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு நீ நினைக்கிறவர். இந்த விஷயத்துல எப்படி அப்படின்னு போட்டு உசுப்பேத்திருவான். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கிண்டலா தெரியுது இல்ல? வசனத்தை பார்ப்போம். வசனத்தை பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க யாரு யார உசுப்பேத்துறாங்கன்ட்டு. இப்படி உசுப்பேத்துவான். எல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறேன். நீங்க அதெல்லாம் படிச்சீங்களான்னு தெரியல. இவன் மாட்டி ஏதாவது ஒண்ணு புலம்பின்னு இருக்கிறான் ராத்திரி 12 மணிக்கு. நம்ம மாட்டும் ஒரு 6 மணிக்கு டீய போட்டு குடிச்சிட்டு கும்தான்னு ஏதாவது நியூஸ பார்ப்போம் அப்படின்னு இருக்காதீங்க. பைபிள் எடுங்க. இப்ப நான் வசனத்தை வாசிக்க போறோம்.
நம் கர்த்தர் நல்லவரே. மக்கள் இன்னும் வராங்களா? போறாங்க. ஓகே, குட். All right, let's see. There is this. யோபு புஸ்தகம் எடுத்துக்கோங்க. யோபு புஸ்தகம் யாராவது தமிழ்ல எடுத்து வாசிங்கன்னா லெட்ஸ் வாசிப்போம். If we God shunned evil, okay, his sons feast, they will present themselves in the Satan's. The Lord said to Satan, where have you come from? Woman, the Lord said, have you considered nothing Satan I will not put everything he has done? I said, very well, but I do not. Where is that? The Spirit of the Lord was provoking him. மொழிபெயர்ப்புல படிச்சது தெரியலையே. இதுதான். Okay. Where did I read it? Provoked him. என் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு பார்த்து. ஓகே. Very well, spare his life, skin for skin. Curse, he was surely cursed to your face. The Lord said, have you considered my Satan blameless, and he still maintains and சூப்பர், கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க யாராவது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தேசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் என் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சரி, எல்லாரும் இவங்க படிச்சத மியூட் பண்ணும். எல்லாரும் இவங்க படிச்சதை நீங்க கேட்டீங்க. இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை ஏதாவது சொல்லுங்க பாப்போம் யாராவது. முதல்ல எல்லாருக்கும் ஒரு ஹை சொல்லுவாங்க. யாருக்கலாம்? அம்மு ஹெலன் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆண்ட்ரூ, பிரைஸ் தி லார்ட். சித்ரா, சுகுமார், வணக்கம். ஹேமா சிஸ்டர் வணக்கம். சிமியோன் பாஸ்டர் வணக்கம். சோஃபியா சிஸ்டர் வணக்கம். சௌமியா டாபிக் தான் எடுத்துட்டு இருக்கீங்க போறது, பட் நான் லேட்டா ஜாயின். ஆமா பரவாயில்ல. மணி பிரதர், வயலட் சிஸ்டர். யார் இது? ஜோமி மொபைல்ல அப்படியே ஆட் பண்ணிருக்காங்க. எனிவேஸ், சரி, இப்போ இவங்க ஒரு வசனம் வாசிச்சாங்க. அந்த வசனத்துல என்ன வார்த்தை உங்களுக்கு அப்படியே அந்த யோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல? முகாந்தரம் இல்லாமல். சரி, முகாந்திரம் இல்லாமல். வேற? அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. சூப்பர். அப்புறம் நீ என்ன ஏவிய எப்படி? கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ஒரு கிளாஸ் கவனிக்கிறார் நினைக்கிறேன். பாருங்க, நீ என்ன ஏவின, தன் உத்தமத்திலே உறுதியா இருக்கிறான். அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. பிசாசு தேவனை ஏவிச்சான். வசனத்தை நல்லா படிங்க. பெர்னாமா, அந்த வசனத்தை திருப்பி படிமா. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை.
முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். முகாந்திரமே இல்ல அப்படின்னா என்ன? காரணமே இல்லாம. காரணமே இல்லாம நீ என்ன ஏவி இருக்கிற. வாட்? என்ன லாங்குவேஜ் அது? அப்படின்னா என்ன புரியுதா உங்களுக்கு? தூண்டுறது. பிசாசு தேவனை தூண்ட முடியுமா? உங்க பைபிள்ல தானே இருக்கு. கொஞ்சம் நல்ல கண்ணை திறந்து பாருங்க. இதேதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் வரும். சாப்டர் 1 நீங்க படிச்சீங்கன்னா இதேதான் வரும். அப்போ தேவன் அனுமதிக்கிறார் பிசாசு தேவனை ஏவுவதற்கு. புரியுதுங்களா? இப்ப புரியுதா? பில்லி சூனியம் எல்லாம் இப்படி ஏவி விடுறாங்க, தெரியுதா? இதான் ஏவல், தூண்டி விடுறது. காரணமே இல்லாம தேவனை தூண்டி விட்டுட்டான். அப்ப தூண்டி விட அவரே அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா தெரிஞ்சா நான் சொல்றேன். ஓகே, இது மாதிரிதான் புதிய ஏற்பாட்டுல நம்ம பேதுருக்கு அதான் இயேசு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடக்குது, அதுக்கு சாட்சி பார்த்திருக்கிறாரு. யாரு? இயேசு. அங்க போய் அவர் ஜெபத்துல நிக்கும் போது அவர் அப்படியே ஜெபத்துல நிற்கும் போது கேட்டிருக்கிறாங்க பேதுருவ இந்த மாதிரி. பேதுரு சிமியோன் சைமனை அதாவது எப்படி ஒரு கோதுமையை புடைக்கிற மாதிரி புடைக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு பேதுருக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆண்டவரே, அதெல்லாம் நீங்க பர்மிட் பண்ணிடுவீங்க, பர்மிட் பண்ணாலும் அவருடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி ஓகே ஓகே அப்படின்ட்டு இருக்கிறார். அந்த மாதிரிதான் இன்னொருத்தன், அவன் பேர் என்ன, யூதாஸ் இஸ்காரியத்தை காலி பண்ணும் கேட்டான், காலி பண்ணிட்டான். பாத்தீங்களா? இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அவன் போய் அங்க போய் நின்னு கேட்பான். கர்த்தர் கிருபையினால அவன் என்ன விசுவாசிக்கிறான்றதுனால இந்த பக்கம் ஓகே சொல்லி இந்த பக்கம் நம்மளை காத்து கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க இல்ல இருந்தாலும் வந்து ஏதோ பொய் சொல்றான், புதிய ஏற்பாடுல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, நீங்க சந்தோஷமா போயிட்டு வரலாம், பை பைன்னு சொல்லிடுவேன் நான். போய் எங்கேயாவது அடிபட்டு உதப்பட்டு திருப்பியும் வந்தீங்கன்னா திருப்பி இதை தான் நான் சொல்லி தருவேன். ஏன்னா புதிய ஏற்பாடுல கிருபை உண்டுதான், ஆனா கிருபை என்ன சொல்லி தருதுன்னா கேளுங்க முதல்ல. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளார கிடையாது தம்பி. ஆனா உன் விஷயத்துல உங்க எல்லா விஷயத்திலயும் இருக்குது. அதை எப்படி மேற்கொள்ளணும்னு முதல்ல படி, அதை கத்துக்கோ, அதை மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லி தருகிறதுக்கு தான் பேர் கிருபை. அதான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, அது இருக்கு, அதை எப்படி நீ ஜெயிக்கணும்னு சொல்லி தரும் கிருபை. அதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இதெல்லாம் நடந்துருச்சுன்னு அப்படி ரெக்கார்ட் மட்டும் பண்ணும். இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நம்ம படிக்க போறோம். நல்லா என் கூட பேசணும், ஓகேவா? சும்மா பேசாமலாம் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு பகுதியை படிக்க போறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல முதல் வசனத்தை மட்டும் படிங்க. 2 சாமுவேல் 21. வாசிமா பெருனா எடுத்துட்டீங்கன்னா வாசி. 2 சாமுவேல் 21. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அவ்வளவுதான். சோ தாவீது வந்து ராஜாவாயிட்டாரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு முழுக்க ராஜாவாயிட்டார். ஆனா அவர் ஆண்டு கொண்டுட்டு இருக்கும் போது 3 வருஷம் தொடர்ந்து பஞ்சம். 3 வருஷம் தொடர்ந்து பஞ்சம். அவர் அப்படியே இந்த தாவீது ராஜா என்ன பண்றாரு, ஐயோ பாவம்,
ஏன் களஞ்சியங்கள்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் காலியாகுது அப்படின்னு அவர் உட்காந்து அழல. இது எப்படி 3 வருஷம் பஞ்சமாகும்? உடனே அவர் என்ன பண்றாரு? மேல படிமா. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். பத்தியா, கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காந்து விசாரிக்கிறான். என்ன பிரச்சனை சார், எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. கேன் யூ ரிவீல் திஸ் டு மீ? ஏன் என்னுடைய ராஜ்யத்துல, அதுவும் இஸ்ரவேல் கர்த்தருடைய சுதந்திரம் அப்படி இருக்கும்போது எப்படி இங்க பஞ்சம் வரலாம்? அப்படின்னா என் வாழ்க்கையில, நான் இயேசுனுடைய பிள்ளை, என் வாழ்க்கையில எப்படி நஷ்டம் வரலாம்? என் வாழ்க்கையில எப்படி திருடலாம்? என் வாழ்க்கையில எப்படி என்னுடைய நிலத்தை எடுக்கலாம்? என் வாழ்க்கையில என் கணவனை எப்படி எடுக்கலாம்? என் வாழ்க்கையில என் மனைவி எப்படி எடுக்கலாம்? என் வாழ்க்கையில எப்படி என் பிள்ளைகளை எடுக்கலாம் அப்படின்னு தேவனிடத்துல போய் விசாரிக்கணும். இதுதான் ஒரு ராஜாவுடைய ஒரு பிரீஸ்ட்னா என்ன தமிழ்ல? ஆசாரியர் கூட்டம். அவங்கதான் இதெல்லாம் பண்ணணும். விசாரிக்க வேண்டும் தேவனுடைய பிரசனத்தில். இது ஏன் நடந்தது எனக்கு தெரிஞ்சாகும். அதுக்கு கடவுள் என்னமா சொல்றாரு? கர்த்தர் கிபினியோரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேவன் கேட்டாருன்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்றாரு பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்லடா, உனக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தான் பாத்தியா, அவன் அவன் மாமனாரு. உன் மாமனார் இருந்தான் பத்தியாடா, அவன் தான்டா இதுக்கெல்லாம் காரணம். அவன் என்ன பண்ணிட்டான்னா கிபியோனர்களை சாகடிச்சிட்டான் அப்படின்னு தேவன் வெளிப்படுத்துறாரு. சரி, நீங்க எல்லாரும் மைக் ஓபன் பண்ணி சொல்லுங்க, யார் இந்த கிபியோன்? எந்த ரெஃபரன்ஸ் கூகுள்லாம் தேடாம சொல்லணும். இது அவார்டு கொடுக்க போறதில்ல. தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். சரி, இந்த கிபியோன் யாருன்னு தெரியல. ஓகே, சரி, நானே சொல்லித்தரேன். பழைய ஏற்பாட்டுல மோயிசன் ஹலோ சோஃபியா சிஸ்டர், ஓ வந்திருக்கீங்களா? வெரி குட். நியாயாதிபதி கிதியோன். அது கிதியோன். நான் சொன்னது கிபியோன். கிபியோன், GIBEON. யோசுவா புஸ்தகத்துலதான் முத வருவாங்க. அங்க அவங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கும். அவங்க பேர் ஜெபுசைட்ஸ். எபிசியர்களா தமிழ்ல எனக்கு தெரியல, நீங்க பாருங்க, யோசுவா புஸ்தகத்துல இருக்கும். ஏமாத்திடுவாங்க யோசுவாவை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யோசுவாவை ஏமாத்திடுவாங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல டக்குன்னு, ஆனா யோசுவா புஸ்தகத்துல இருக்கும். யோசுவா கூட கேட்பான், ஏன்டா எங்களை ஏமாத்துனீங்க, ஏன்டா தந்திரமா ஏமாத்துனீங்க? இல்ல சாமி, நாங்க கிபியோன் 9வது அதிகாரம், சாரி கிபியோன் தான் 9வது, யோசுவா 9, அந்த 9வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கதான் கிபியோன்ஸ் வருவாங்க. சாரி, ஜெபுசியர்ன்னு சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க, கிபியோன் இருக்கலாம். அதாவது மோயிசன் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்துட்டு செங்கடலை கடந்து ஸோ எல்லாரையும் காலி பண்ணிட்டே வருவாங்க. 40 வருஷம் பாலைவனத்துல எல்லாம் காலி பண்ணிட்டே வருவாங்க. இதை கேட்டு எல்லாருக்கும், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பயம் வரதானே செய்யும். இந்த சைடு வருவாங்க, எது கானான் தேசத்துக்குள்ளார வந்துருவாங்க. வந்துட்டு யோர்தான் நதியை கடந்த உடனே ஃபர்ஸ்ட் அடிக்கிற ஊர் பேர் என்னது? எரிக்கோ. எரிக்கோ அடிச்சுதான், எரிக்கோவையே காலி பண்ணிட்டாங்கடா, அப்பாடா நீ நம்ம செத்தோம்டா, இப்படி ஒரு ஏரியா பிடிக்கிறாங்க. ஓகேவா? பிடிக்கும் போது கிபியோன் அப்படின்ற ஒரு குரூப், அந்த குரூப் எருசலேம் தேசத்துக்கு மேல அவங்க இருப்பாங்க அந்த தேசத்துல. அப்படின்னா சென்னைக்கு வடக்குல, வடக்கு சென்னை அப்படின்னு அந்த ஏரியாவில் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்ப இவங்கள ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்க தந்திரமா என்ன பண்ணும், அவங்களோட நான் உடன்படிக்கை போட்டுக்கிட்டேன்னா, என்னது அக்ரிமெண்ட் போட்டேன்னா அவங்களால என்ன கொலை பண்ண முடியாதுல்ல. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஏழை மாதிரி அப்படி சொல்லி வேஷம் போட்டு யோசுவாவை ஏமாத்தி, இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஏமாத்தி என்ன பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. கவனன்ட் உடன்படிக்கை போட்டுக்கிடுவாங்க. ஓகேவா? இந்த யோசுவா 9வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, வாசிப்போம். யோசுவா 9வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 22வது வசனத்தை வாசிங்க. 22ல இருந்து வாசிங்க. சிஸ்டர் வாசிங்க. ரோஸ் ரோஸ் எடுத்துட்டியாமா? பெர்னா வாசினா வாசி. நோ ப்ராப்ளம். பின்பு யோசுவா யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராயிருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேவுக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து, இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திலிருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமாக்கினான். ஆமென். அப்பனா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இவங்க அவங்கள யோசுவா கேக்குறாங்க, ஏன்டா என்னை ஏமாத்துங்க, ஏன்டா எங்களை ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட வச்ச அப்படின்னு யோசுவா கேக்குறாரு. இஸ்ரவேல் தேசத்தையே ஏமாத்திட்டாங்க இந்த குரூப். ஏமாத்திட்டு அதுக்கு அவன் என்ன சொல்றான், யோசுவா சொல்றான், நீங்க ஏமாத்தினதுனால நீங்க சபிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கிபியோன்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தெரியாம பண்ணிட்டோம் சார், நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கான பீப்புள், பலசாலியான ஆளு, உங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டோம், தப்பு தான், ஒத்துக்கிறோம். ஆனா இப்பதான் நாங்க உங்க கையில இருக்கிறோமே, உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செய்யுங்க, எங்களை கொல்லணும்னா கொன்னுடுங்க அப்படின்னு இப்ப சொல்றாரு. அதுக்கு யோசுவா என்ன பண்றாருன்னா, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணுங்க, இதுக்காக நீங்க என்ன பண்ணணும், மரம் வெட்டி கொண்டு வரணும். எதுக்கு மரம் வெட்டி கொண்டு வரணும்? ஏன்னா பலிபீடத்துக்கு மரக்கட்டை வேணும், மரம் எரிக்கிறதுக்கு வேணும்ல. அதனால நீங்க உங்க வேலை என்னன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வரணும், தேவனுடைய பலிபீடத்துக்கு நீங்க வரணும், நீங்க மரத்தை வெட்டி எடுத்துட்டு வாங்க, அப்புறம் அங்க தண்ணி அனல் அடிக்கும், ஆனா தண்ணியும் எடுத்துட்டு வாங்க, அந்த வேலையை நான் உங்களுக்கு தரேன், காலங்காலமா தரேன்னு சொல்லிட்டு எழுதிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடன்படிக்கை போட்டு விட்டான். இஸ்ரவேல் மக்களுக்கும் கிபியோனுக்கும் உடன்படிக்கை போட்டான், ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டான். இப்போ யோசுவா எப்ப உயிரோடு இருக்கிறாரு, சவுலு எப்ப உயிரோடு இருக்கிறாரு? சவுல்னா ராஜா சவுல், ராஜா தாவீது. இவங்க 2 பேருக்கும் எத்தனை வருஷமா யாராவது சொல்லுங்க? the time between யோசுவாவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? ஒரு 10 வருஷம் இருக்குமா? யாராவது சொல்லுங்க, மைக் ஓபன் பண்ணி.
இங்க பாருங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்? 300 300 இயர்ஸ். வேற யாராவது சொல்லுங்க. அம்மு சிஸ்டர், சித்ரா சிஸ்டர். கரெக்டா தெரியல பிரதர், நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். சௌமியா, செமியோன் பாஸ்டர். ஓகே. இது வந்து மோர் தென் 500 இயர்ஸ். அப்ப பிசாசு என்ன பண்றான் பாருங்க. இந்த சவுல் ராஜா வந்த உடனே அவன் என்னன்னா ரத்த வெறி, தேவனே சொல்ற ரத்த வெறி பிடிச்ச நாய் இது. அவன் பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி. இதான் மதவாதி. கேளுங்க, மதவாதி. ஏண்டா யோசுவை ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு போய் அவனை எல்லாரையும் அவன் குடும்பத்துல நிறைய பேர் வெட்டி கொன்னுட்டான். சவுல் ராஜா வந்து கொன்னுட்டாரு தலைவர். சவுல் ராஜா கொன்னுட்டாரு. இது எல்லாமே பூமியில நடக்குது. அப்பெல்லாம் பிசாசு ஒண்ணுமே செய்யவே இல்லை. பத்தியா, சரியான கேடி அவன். கேடியிலும் கேடி. அவன் கொன்னும் போதெல்லாம் ஒண்ணுமே செய்யவே இல்லை. பாத்தீங்களா, சவுல் ராஜா கிபியோனை கொன்னுட்டாரு. பினிஷ்ட். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, டாடா பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சவுல் ராஜாவும் செத்துட்டாரு. சவுல் ராஜா செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்கவே இல்லை. தாவீது வரான். தாவீது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து தாவீது லைஃப் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, பெருசாவே இருக்கு. 7 வருஷம் அவன் வந்து யூதாவை மட்டும்தான் ராஜா. அதுக்கப்புறம் பார்த்தா 7 வருஷத்துக்கு அப்புறம் 37 வருஷத்துக்கு அப்புறமே தான் தலைவர். 12 கோத்திரத்துக்கு ராஜா. 12 கோத்திரத்துக்கு ராஜாவானதுக்கு அப்புறம் தலைவர் என்னவாகிறாரு? பிரைம். அதாவது இஸ்ரேல் தேசம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான தேசமா இருக்கும் போது பூமியில ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாமே செய்யறாங்க. அப்ப போய் நய வஞ்சகம், இதான் நய வஞ்சகம், கொண்டு போய் பரலோகத்துல தேவனுடைய பிரகாரத்துல போய் அப்ளிகேஷன் ஃபார்மை நீட்டுறாரு. யாரு? பிசாசானவன். சார், இப்படி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அவன் எப்படி பேசுவான் தெரியுமா? சகுனி மாதிரி பேசுவான். நீங்க வந்து நல்லவரு, உங்களுடைய கிருபாசனம் இருக்குல்ல, இது வந்து நியாயத்தினால செய்யப்பட்டது. உங்க ஏரியால தப்பே செய்ய மாட்டாங்க. உங்களுடைய பார்வையில நீங்க தப்ப பார்த்துட்டு நீங்க அதை பொறுத்து கொள்கிற தேவனே கிடையாது. இப்படி எல்லாம் பயங்கரமா உசுப்பேத்துவான். உசுப்பேத்திட்டு இப்படி ஒரு அப்ளிகேஷன் உங்க ஏரியாவில, உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல, உங்க தலைமைத்துவத்துல, உங்க ஊர்ல நடக்கலாமா? இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கருத்து அப்படின்னு ரிப்போர்ட்டர் மாதிரி மைக்க நீட்டிடுவான் கர்த்தர்கிட்ட. ஓகேவா? புரியுதுங்களா? எத்தனை தலைமுறை தாண்டி போய் ஃபைல நோண்டி ஒரு தப்பை எடுத்துட்டு வந்து யோசுவா கிட்ட இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களே, யோசுவா இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரே, இது தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கைக்குள்ளார இவங்க வந்துட்டாங்களே. ஆனா இங்க நம்ம பாவம் சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அம்புட்டு பெரியும் கொன்னுட்டாரு. அந்த விதியெல்லாம் மீறிட்டாரே. இதுக்கு பேர்தான் லீகல். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையாவது தூக்கி காட்டுங்க. ஆன்சர் தான் வாயை திறந்து சொல்றது இல்ல. அட்லீஸ்ட் இதையாவது சொல்லுங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? அதனால தேவன் ஒண்ணுமே பண்ண முடியல. தேவன் என்ன பண்ணிட்டாரு? சரிடா, உனக்கு ஆக வேண்டியதை நீ செய்ய அப்படின்ட்டாரு. ஆக வேண்டியதை நீ செய்யின்றாரு. ஆக வேண்டியதை செய்யினா இங்க பூமியில பார்த்தா 3 வருஷமா பஞ்சம். பஞ்சம்னா கொடுமையான பஞ்சம். மிருகம் சாகுது, மரம் செடி எல்லாம் சாகுது. பாருங்க, த கிரியேஷன், படைக்கப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு ரோமர் 8வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ புத்திரர்கள் எழும்பபடி படைக்கப்பட்டது எல்லாமே காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, செஞ்ச தப்பு சவுல் ராஜா, ஆனா அனுபவிக்கிறது யாரு பாருங்க? சம்பந்தமே இல்லாம தாவீது ராஜா அனுபவிக்கிறான். தாவீது ராஜா கீழே இருக்கிற மக்கள் அனுபவிக்கிறாங்க. மக்கள் மட்டும் நிலம் அனுபவிக்குது. நிலத்துல இருக்கிற மிருகம் அனுபவிக்குது. மரம் செடி கொடி எல்லாம் அனுபவிக்குது. பாருங்க கஷ்டத்தை. எவனோ செஞ்ச தப்புக்கு எவனோ வந்த பல்பாங்க. இதத்தான் நான் சொல்றேன்.
போன வாரமும் இதான் சொன்னேன். யாரோ தப்பு பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய பிளட் லைன், அதுக்கு பேர் தான் பிளட் லைன். நம்மளுடைய ரத்தத்துல மேல யார தப்புறீங்க, அந்த தப்பெல்லாம் அது நம்ம பிளட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ரெக்கார்ட் ஆனதுனால அதை கொண்டு போய் பிசாசானவன் எடுத்துட்டு போய் அதை போய் தேவனுடைய பிரசனத்தை நீட்டிடுவான். இதுதான் யோபோட விஷயத்துல நடந்தது, இதுதான் பேதுருவோட விஷயத்துல நடந்தது, இதுதான் இங்க ராஜாவோட விஷயத்துல, தாவீதோட விஷயத்துல. நீங்க அந்த சாப்டர் ஃபுல்லா படிங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க படிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் எத்தனாவது சாப்டர் அது? 21 நினைக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 21 சாப்டர். அதை நீங்க படிங்க, வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது படிங்க, சூப்பரா இருக்கும். ஓகே. அப்போ இப்போ தேவன் சொன்ன உடனே இவன் அதுக்கு என்ன பண்றான்னு பாருங்க. யாரு? தாவீது ராஜா கிபியோனர்கள்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான். விசாரிச்சு என்ன சொல்லுவான்? நான் பைபிள் வச்சிருக்கீங்களாமா? இங்க பெருனா காணோம். இருக்குதா? போச்சா? வாசி 2 சாமுவேல் புஸ்தகம் 21 3வது வசனம் வாசிமா. ஆகையால் தாவீது கிபினியோரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும் படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான். தப்பா இதுக்கு பிராயச்சித்தம்னு இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்குன்னு வாசிங்க. இல்லன்ட்டா it is called as atonement. atonement sacrifice. இயேசு தான் நமக்கு அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ். அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ்னா யாருக்கு தெரியுமா? நான் என்ன பண்றது, வெயிட் a second. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு உசுறு போகுதுடா. யார் இந்த மாதிரி தமிழ்ல இஸ்ரவேலின் பாவத்தை போக்குவதற்கு நான் என்ன செய்ய முடியும்? எவன் டிரான்ஸ்லேட் பண்ணானே தெரியல. What is called atonement sacrifice? பாவ நிவாரண பலி. Correct. நமக்கு பதிலாக பாவ நிவாரண பலி. இது நிவாரணம், இது அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட் பைபிள்ல சில வார்த்தைகள்லாம் அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம். இந்த ஆத்துமாவில நடந்த கரையை நீக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்கிற கேள்வி ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. அவங்க பதில் வேற மாதிரி சொல்லிக்கலாம். சொத்தை எழுதி கொடு, இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற எல்லா தங்கத்தை கொடு, எதை வேணா அவன் கேட்கலாம். ஒரு ராஜா போய் நின்று கேட்கிறான், உனக்கு ஈடு நான் எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்கிறான். நான் எப்படி இதை ஈடு கட்டுறது அப்படின்னு கேட்கிறான். சார் ரொம்ப டேஞ்சரஸான கொஸ்டின் சார் அது. அவன் என்ன வேணா கேட்கலாம். இவன் அப்படியே கதை ஓபன் பண்ணி விடுறான். நாங்க பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இதை நான் எப்படி ஈடு கட்டுறது, இந்த ஆத்துமாவில இருக்கிற இந்த கரையை நான் எப்படி ஈடு கட்டுவது அப்படின்னு கேட்கிறான். இதான் அட்டோன்மெண்ட். அதுக்கு கிபியோனருக்கு என்ன சொல்றாங்கன்னா, we have no right. பாரு அவன் என்ன சொல்றான், வாசிமா. அப்பொழுது கிபினியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை, இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன் என்ன சொல்றான்? he is demanding, he is saying that I don't need gold. அவன் கோல்டு கேட்டிருக்கலாம், அவங்க கம்யூனிட்டிக்கே கோல்டு கேட்டிருக்கலாம். கோல்டு எனக்கு தேவையில்லை. சில்வர் கேட்கலாம், தங்கம். ஏன்னா தங்கம் வெள்ளி அதெல்லாம் அந்த காலத்துல பெரிய மதிப்புள்ள ஒரு விஷயங்கள், அதெல்லாம் கேட்கல. அடுத்தது அவன் என்ன சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருடைய உயிர் வேணும், அப்படி கூட அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் 3ஆவதா 4ஆவதா ஒரு விஷயம் கேட்பான். என்ன சொல்றான்? அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லை எங்கிலும் நிலைக்காத படிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட
எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். அவன் என்ன கேக்குறான் பாருங்க, சவுலுடைய பசங்க 7 பேரை கூப்பிட்டுட்டு வா, அவங்கள நான் கண்டந்துண்டமா வெட்டி சவுலுடைய ஊரு கிபியாவுல ஃபுல்லா நான் தூக்கி எறிகிற வரைக்கும் எங்க மேல விழுந்த கரை, எங்க மனசுல இருக்கிற மனஸ்தாபம், கோபம் அடங்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நிறைய கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். என் குடும்பத்துக்கு போய் ஜெபத்துல போய்க்குது, என் குடும்பத்துக்கு எதிராக இவன் பேசிட்டாண்டவரே, அவனை நான் நிர்மூலமாக்குற வரைக்கும் அவனை விட மாட்டேன். இதுதான் நம்மளுடைய ஜெபத்தை பேசிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமல. அதுக்குதான் தேவன் சொல்ல, டேய் நான் உங்களுக்கு எதிராக இப்படியாடா பேசினேன் அப்படின்னு தேவன் வந்து கேட்கிறார். நான் மன்னிப்ப தானே பேசுறேன், டைம் ஆயிடுச்சு பாருங்க, என்னால முடிக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு மன்னிப்பு பேசுறதானே பேசினேன், சிலுவையில தொங்கும் போது மன்னிச்சிருங்க ஆண்டவர் தானே சொன்னேன், நீங்க ஏன்டா மன்னிக்க மாட்டீங்க அப்படின்னு அவரு கேட்கிறாரு. ஆனா நம்ம நிறைய நேரத்துல வந்து ஜெபத்துல இவனை தூக்கு அவனை தூக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இவன் வந்து அதே மாதிரி வந்து சொல்றான், இவன் இந்த மாதிரி போய் பேசுறான், இந்த மாதிரி 7 பேரை கொடுங்க அப்படின்னா. அப்புறம் ராஜாவும் அதை ஒத்துக்கிறாரு, 7 பேரையும் கொடுக்குறாங்க, இவங்க 7 பேரையும் வெட்டி கொலைக்கிறாங்க. அப்பதான் நியாயம் விசாரிக்கப்பட்டு நியாயத்தை நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அப்போ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சாப்டரோட கடைசியில நீங்க படிச்சு பாருங்க, என்ன நடக்கும்னா மழை பெய்யும்னு சொல்லி போட்டிருக்கோம். மழை பெய்யும் போட்டிருக்கோம். 9வது வசனம் வாசிமா. 21:9. ஆமா. அவர்கள் கிபினியோர் கையில் ஒப்புக் கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் ரெட்டு புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். கரெக்ட். சோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அப்படியே நேரா வந்து 14th verse வாசிங்க. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரிலிருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இது எல்லாம் ராஜா சொன்னபடி எல்லாமே கமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பரலோகத்துல இருக்கிற ராஜா வந்து, இனிமேட்டு நீங்க ஜெபம் பண்றது என்கிட்ட வந்து சேரும், அது அந்த ஜெபத்தை நான் பதில் உரைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ரத்தத்துல இருக்கிற கரை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனாலும் போய் பிசாசானவன் போய் எடுத்துட்டு வந்து ஃபைல்ல நிப்பான். தேவனுடைய பிரகாரங்களில், அந்த தேவனுடைய பிரகாரங்களில் இருக்கிற விஷயத்த நம்ம கிளியர் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அங்கிட்டு அங்கிட்டு நட்டுக்கிட்டு நொட்டிக்கிட்டு நிற்கும். நம்ம கடன் வாங்குறோம், ஆமா, அதெல்லாம் அங்கதான் போய் நிற்கும். அதெல்லாம் அங்கதான் போய் நிற்கும். வீடு கட்டுறோம், ஓகே, ஆமா, எல்லாமே தான். சர்ச்சுக்கு கடன் வாங்குறோம், வீட்டுக்கு கடன் வாங்குறோம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கடன் வாங்குறோம், எல்லாத்துக்கும் நம்ம கடன் வாங்குறோம். ஏன் கடன் கொடுக்க அந்த வசனமே நம்ம வாழ்க்கையில ஒர்க்கே ஆகாதா? ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஆண்டவரே, ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு போய் கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும். கேட்கும் போதுதான் அவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீ சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். விசுவாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா விசுவாசமே உனக்கு வேலை செய்யாதியா? எப்ப வேலை செய்யாது?
உன் மேல சாபம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ரத்தத்துல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா விசுவாசிக்கவே முடியாது. ஏன்னா வெளிச்சமே வராது, வெளிப்பாடே வராது. அப்புறமேட்டு என்னது, பிம்பிலிக்கு பிலாப்பி தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே லைஃப் ஓடி போயிடும், முடிஞ்சிடும். சரி, ஓகே, டைம் ஆயிடுறதுனால நான் இதை முடிக்க விரும்புறேன். நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், நீங்க திருப்பி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். திருப்பி நீங்க போய் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. வெளிப்படுத்தினதை நீங்க எடுத்து திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா?